வெல்கம் டு உமாஸ் ஹோம். இன்றைக்கி ஒரு நான்வெஜ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். திருக்க மீன் வச்சு எப்படி கிரேவி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இது தாங்க திருக்க மீன். நான் சைடில் காமிச்சிருக்கேன் பாருங்கள், அதுதான் முழு மீன். நான் இது மாதிரி பீஸ் போட்டே வந்துச்சு. அது வாங்கின 1/2 kg வாங்கியிருக்கேன். வாங்க இதை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுமாரி கட்டங்கட்டமாக வெட்டி வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸிங்க, முள்ளே இருக்காது இதில். இது எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு எலுமிச்சம்பழ அளவு புளி ஊற வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், இதுக்கு தாளிக்கிறதுக்கு கறிவடகம், இதில் ஒரு 15 பல்லு பூண்டு பல்லு, நல்லெண்ணெய் தாளிக்கிறதுக்கு, 1/2 கிலோ திருக்க மீன், சின்ன வெங்காயம் ஒரு 15, ஒரு 3 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகா. இந்த திருக்க குழம்புக்கே ஸ்பெஷலான ஒரு பொடி. இது எப்படின்னா, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், ஒரு 5-6 முழு பூண்டு பல் உரிக்காதது எல்லாத்தையும் மிக்சியில் பொடிச்சு வச்சுருக்கேன். இதுதாங்க இதுக்கு திருக்க குழம்புக்கு ஃப்ளேவரு. கருவேப்பிலை. இப்போ எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். மண் சட்டியில் வைக்கிறேன். நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். சுத்தமான மரச்சக்கு நல்லெண்ணெய்ங்கிறதுனால கொஞ்சம் பொங்கி வருது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நான் இது கூட கறிவடகம் போட்டு தாளிக்கிறேன். கறிவடகம் இதுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். கறிவடகம் இல்லாதவங்க கொஞ்சமாக வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கலாம். கருவேப்பிலை, அது கூட பூண்டையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். இதுவும் ஒரு பத்திய குழம்பு தாங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதுவும் குழந்த பிறந்தவங்களுக்கு வச்சு கொடுத்தா ரொம்ப நல்லது. தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். இது பால் சுரக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். பூண்டு நிறையா சேர்த்துக்கலாம். திருக்க மீன் குழம்பு ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. அது கூடவே திருக்கையும் போட்டு நல்லா வதக்கி, அது கூடவே நம்ம புளி மசாலா எல்லாமே போட்டு நம்ம குழம்பு கொதிக்க வைக்கலாம். நான் சாதாரணமாக மிளகாத்தூள் மல்லித்தூள் தனித்தனியாக தான் அரைச்சி வச்சுக்குவேன். நான் அது கூட மிளகு சீரகம் கடலப்பருப்பெல்லாம் சேர்க்க மாட்டேன். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக நம்ம மிளகு சீரகம் உடைச்சி போட்டுக்கலாம். நான் தனித்தனியாக அந்த மாதிரி காரக்குழம்புக்கெல்லாம் தனித்தனியாக மிளகு சீரகம் வறுத்து சில குழம்புக்கு போடுவேன். சில குழம்புக்கு வறுக்காமல் பச்சையாக அரைச்சி போடுவேன். இதுக்கு பச்சையாக தான் நான் அரைச்சி போட்டிருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப இந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு, இது கூட நம்ம புளி உப்பெல்லாம் சேர்த்து கொதிக்க வைக்கலாம். இப்போ தான் எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்குங்க. இப்போ அதுக்கு தேவையான உப்பு. இப்போ நம்ம புளியை கரைச்சி வச்சுருக்கதை அது கூட ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா கொதிக்க வைக்க வேண்டியதுதான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க திருக்க குழம்பு. இந்த திருக்க மீனில் முள்ளே இருக்காது. குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்குறதுக்கு ரொம்ப இதாக இருக்கும். அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க முள் இல்லாததுனால. அது கூட தேவையான தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கலாம். நிறைய பேர் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாமல் இருக்கீங்க. அதை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. குழம்பு நல்லா கொதித்து வருதுங்க. இந்த மீன் கரையவே கரையாது. நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் நல்லா கொதிக்க வைக்கலாம். இது கூட வெறும் தேங்காயை மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். நல்லா மையாக அரைச்சா 1 ஸ்பூன் தேங்காயை மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காய் சேர்த்தோம்னா. கொஞ்ச நேரம் மூடி வச்சு கொதிக்க வைக்கலாம். அவ்வளோதாங்க, திருக்க குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதையும் நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ஷேர் பண்ணுங்கள். இதை செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இது போல் வேறு ரெசிபிஸ் எதுவும் வேணும்னாலும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு டிஃப்ரெண்ட் ரெசிபியோடு உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.